ஹாய் மக்களை, இப்போ நம்ம தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் நிற்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் அதிகமாக வந்துட்டு இருக்கு. நம்ம இதை சாகரைன்னு சொல்கிறது இது அதிக அளவில் நெத்திலி மீன் வந்து இப்போ டைம் வந்து காலையில் வந்து 4 மணி தான் ஆச்சு. ஆனால் அது நைட்டு 10 மணிலேருந்து மீன்கள் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்தது மொத்தமே நெத்திலி மீன் தான் வருது. எல்லா மீன் தட்டுமடியில் தான் கொண்டு வராங்க பாருங்க. எந்த அளவுக்கு மீன் வந்தாலும் மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இங்கே சின்ன ஃபைபர் வள்ளங்களில் தான் இந்த மீன் கொண்டு வராங்க. எவ்வளோ வெள்ளம் வந்திருக்குன்னு பாருங்க. மீன்கள் அதிகமாக வந்ததுனால எல்லாம் இன்றைக்கி வந்த அதிக 99% மீனுமே கருவாடுக்கு தான் போகும். அதை ட்ரை ஃபிஷ் பண்ணி நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம உள்நாட்டிலையும் இதுக்கு அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. நம்ம நெத்திலி மீனில் பார்த்தீங்கன்னா 2-3 டைப் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்தது அதிகம் இந்த வெள்ளை நெத்திலி தான். இந்த வெள்ளை நெத்திலோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் இந்த மீன் மற்ற நெத்தலி வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும், சீக்கிரம் டேமேஜ் ஆகும். ஆனால் மற்ற நெத்திலி மீன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கல இல்லை. மற்ற நெத்திலி மீன்கள் அந்த கருப்பு நீல இப்படிலாம் இருக்குது. அந்த நெத்திலி மீன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். நம்ம ஐஸில் போட்டால் கூட டேமேஜ் ஆகும். ஆனால் அந்த வெள்ளை நெத்திலி பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து நிறைய நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பாருங்க எவ்வளோ பாக்ஸ் வச்சுருக்கான்னு பாருங்க. எல்லா நாளைக்கும் இந்த மாதிரி வராது, சில டைமில் மட்டும்தான் அதிக அளவிலான மீன்கள் வரும். பயமாரெலாம் இங்கே மீன் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க இன்னைக்கு வெள்ளத்தில் மட்டும் 200 குட்டை கிட்ட நெத்தலி கொண்டு வந்திருக்காங்க. 200 குட்டை வருமா? 200 குட்டை இவங்க வேறு டார்ச் லைட்டில் வச்சுட்டு இருக்க பாருங்க. இங்கே இதெல்லாம் டிஸ்கவரி சேனலில் நான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ஊரில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மீனெல்லாம் அளந்து தட்டிட்டு இருக்காங்க வேறு. இங்கே கிட்ட இது பிடிச்சி கிட்டத்தட்ட 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் நேரத்துக்குள்ளாடியே கரையை வந்துடுவாங்க. சரிச்சு ஆடு இதை பிடிச்ச உடனே கரையில் வரதுனால தான் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வள்ளங்கள் எல்லாமே நான் பாருங்கள், மீனை பிடிச்சி அந்த தட்டுமடியில் பிடிச்சி இந்த சின்ன வள்ளங்களில் கொடுத்துடுவாங்க. அதனால தான் மீன்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மற்ற இடங்களில் எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்ம இங்கே நெத்திலி மீன் வர்றதுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். ஏன்னா பிடிச்ச உடனே அந்த மீனை கரையில் அனுப்புவாங்க. வள்ளங்கள்லாம் வந்துட்டு இருக்க பாருங்க. இது நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய வள்ளங்கள் வர்றதுக்கு இருக்குது. இப்படி காலையில் 8-9 மணி ஆகுது எல்லாம் வந்து தீர்றது. வேறப்பட்டி இருந்தாய் அது 40 தட்டி அதுக்கு போயிடுது. வெட்டி கையில் எடுத்துட்டு